ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் முக்கியமான நிறைய விஷயங்களை தான் பார்க்க போகிறோங்க. அதாவது ராசி சக்கரத்தில் 4வது ராசியாக இருக்கக்கூடிய கடக ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி அன்று மிகப்பெரிய பௌர்ணமியானது நடக்க போகுது. அதாவது ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது நடக்குது. இதனால் கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது மாறுது. இந்த மாற்றத்தால் இந்த கடக ராசி அன்பு நேயர்களுக்கு நிறைய விதமான நல்ல பலன்களும் தீமை தரக்கூடிய பலன்களும் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும், பணம் சார்ந்த விஷயங்களில் என்ன மாதிரி விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக தெளிவாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே கடகராசி அன்பு நேயர்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சந்திர பகவானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும். அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குன்னு சொல்லி மனதார வேண்டிக் கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சந்திர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் இந்த சமயத்தில் அவரை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட டக்குன்னு வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்க்கலாம். ராசி சக்கரத்தில் 4வது ராசியாகவும் நண்டு வடிவத்தை கொண்டு இருக்கக்கூடிய ராசி தான் இந்த கடக ராசி. இந்த ராசியுடைய ராசி கடவுள் யார் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ராசி அதிபதி சந்திர பகவான் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுக்கு சந்திர பகவான் தரிசனம் அப்படிங்கிறது நல்ல விதமான மேன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்கள் ராசி அதிபதியை நினச்சி விரதம் வாங்க, கண்டிப்பாக நல்ல பலன் அப்படிங்கிறது கூடிய விரைவில் அவர் உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார். கடக ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க, ரொம்ப வெகுளித்தனம் உடையவங்களாக இருப்பாங்க, கள்ளம் கபடம் இல்லாதவங்களாக இருப்பாங்க, மனசில் எந்த ஒரு விஷயத்தையும் சேகரித்து வச்சுக்கவே மாட்டாங்க, மற்றவங்ககிட்ட எல்லாத்தையும் கொட்டக்கூடிய ஒரு அன்பு நபர்களாக தான் இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் மற்றவங்க கிட்ட ரொம்பவே புன்னகையோடு பேசக்கூடிய நபர்கள். மற்றவங்களுடைய கஷ்டத்தை பார்த்து தாங்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப கம்மி. அதனாலேயே நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா உடனே முன்னாடி நின்று அவங்களுக்கு எல்லா உதவிகளும் செய்வாங்க. ஆல்ரெடி இவங்களுக்கே நிறைய கஷ்டங்கள் இருக்கும், அதெல்லாம் மறைச்சிட்டு மற்றவங்களுக்கு ஓடி போய் உதவி செய்யக்கூடிய நல்ல உள்ளம் பெற்றவங்க தான் இந்த கடகராசிக்காரங்க. கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் நம்ம மகிழ்ச்சிக்காக சந்தோஷத்துக்காக அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க, மற்றவங்களுடைய சந்தோஷத்துக்காக தான் அவங்க எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்க. அதே போல் கடகராசிக்காரங்களுக்கு அம்மா அப்படின்னு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையுமே தியாகம் பண்ணிடுவாங்க. குடும்பத்திற்காக தியாகம் பண்ணக்கூடிய ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது இந்த கடகம் தாங்க. கடகத்திற்கு தியாக குணங்கள் அப்படிங்கிறது நிறையவே இருக்கும். தனக்கு சாப்பாடு இல்லைனாலும் மற்றவங்களாம் வயிறு ரொம்ப சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பக்குவம் அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். கள்ளக்கபடமும் இல்லாமல் ரொம்பவே நேச்சுரலாக எல்லாத்துக்கிட்டையும் சமமாக பழகுவாங்க. எப்போதுமே அவங்க ஃபேஸில் ரொம்பவே ஆழ்ந்த சோகம் நிறைஞ்சே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்தளவுக்கு அவங்க வாழ்க்கையில் நிறைய விதமான பிரச்சனைகளை சந்தித்து வந்திருக்கக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க. இப்போ வரைக்குமே அவங்க வாழ்க்கையில் கடன் சார்ந்த விஷயத்தில் நிறையவே கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. இப்படிப்பட்ட அன்பர்கள் கண்டிப்பாக சந்திர பகவானை வழிபட்டுவாங்க. கண்டிப்பாக உங்களுடைய ராசி அதிபதி உங்களுக்கு நல்ல பலனே கொடுப்பாங்க. மேலும் இவங்க மற்றவங்க கிட்ட பழகக்கூடிய தன்மை அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு பிடித்தமையாக இருக்கக்கூடும். பொறாமை குணம் அப்படிங்கிறது இவங்கக்கிட்ட இருக்காது. சண்டைக்காக நீங்களே வாலண்டியாக போனால் கூட இவங்களுக்கு சண்டை போடவே தெரியாத அளவுக்கு ரொம்ப அப்பாவிகளாக இருப்பாங்க. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலிமா தெளிவாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் கடகராசி அன்பு நேயர்கள் இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் 4ஆம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மனசாட்சியின்படி செயல்பட்டு வரும் உங்களுக்கு இந்த காலகட்டம் கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அதாவது விரயஸ்தானமான 12வது இடத்துல குரு சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வைகள் உங்கள் ராசிக்கு 4, 6, 8ஆம் இடங்களுக்கு உண்டாவதால் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் வரும் பாதிப்பு உங்களை நெருங்க விடாது. உடல்நிலையில் உண்டான நெருக்கடிகள் நீங்கும். எதிரிகளால் தோன்றிய அவமானங்கள் அப்படிங்கிறது நீங்க போகுது. மேலும் செல்வாக்கு அப்படிங்கிறது உயரப்போகுது. செய்து வரும் வியாபாரம் தொழிலில் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. போட்டியாளர்கள் உங்களிடம் வந்து சரணடையும் நிலை கிடைக்குங்க. இழுபறையாக இருந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்றாலும் கூட ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிக்கும் சூரியனால் படபடப்பு, அவசரம், வேகம் என்ற நிலையெல்லாம் இருக்கும். அதன் காரணமாக செயல்களில் தடுமாற்றம் உண்டாகும், மனதில் குழப்பம் உண்டாகும் என்பதால் இந்த காலகட்டத்தில் நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம். பின் விளைவு பற்றி யோசித்து செயல்படுவதால் நன்மை அதிகரிக்கும். சொத்து விற்பது, வாங்குவது போன்ற முயற்சிகள் வெற்றியாகும். குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் தோன்றுவதற்காக வாய்ப்பு இருந்தால் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது அவசியமான ஒரு விஷயமா உங்களுக்கு பார்க்கப்படுதுங்க. மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஆகஸ்ட் 9 மற்றும் 10. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஆகஸ்ட் 3, 11, 12. செய்ய வேண்டிய பரிகாரம் தில்லை காளியம்மனை வழிபட்டு வர சங்கடங்கள் நீங்கும். மேலும் பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திட்டமிட்டு செயல்பட வேண்டிய காலகட்டமாக இருக்கும். அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனி வக்ரம் அடைந்திருப்பதால் அவரால் ஏற்படும் பாதிப்புகள் உங்களை நெருங்காது. அதே நேரத்தில் குருவின் பார்வை அஷ்டமஸ்தானத்திற்கு கிடைப்பதால் அங்கே சஞ்சரிக்கும் ராகுவாலும் உங்களுக்கு பாதிப்பு வராது. உடல் பாதிப்பு அப்படிங்கிறது நீங்கும். மருத்துவ செலவுகள் குறைய போகுது. உங்கள் செயல்களில் வேகமோ விவேகமோ உண்டாகும். எடுத்த வேலையை முடிக்க வேண்டும் என்ற முடிவோடு செயல்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் முயற்சி அனைத்துமே வெற்றி கொடுக்குங்க. நினைத்தது எல்லாமே நடக்கும். வழக்குகள் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் போகும். செல்வாக்கு உயரும் என்றாலுமே குடும்பஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் கேது பண வரவில் தடை ஏற்படுத்தலாம். குடும்பத்தில் குழப்பங்களை உண்டாக்க செய்யலாம். அதனால் நிதானமாக செயல்படுவது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஜென்ம சூரியன் உங்கள் வேலைகளை வேகப்படுத்துவார் என்றாலுமே வேலைக்கேற்ற ஆதாயம் இல்லை என்ற நிலையை சந்திக்க வேண்டியிருக்கும். ஒவ்வொரு வேலையிலும் யோசித்து ஈடுபடுவது நல்லது. பணிகளுக்காக ஏற்பட்ட பிரச்சனைகள், வழக்குகள் முடிவுக்கு வரும். இன்னும் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 8 சந்திராஷ்டம தினம், ஆகஸ்ட் 10, 11. செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான வழிபட்டு வர நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முயற்சிகளில் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவின் பார்வை அப்படிங்கிறது சுகஸ்தானத்திற்கு உண்டாவதால் உங்கள் எதிர்பார்ப்புகள் நடக்கும். கௌரவம், செல்வாக்கு, அந்தஸ்திற்கு பாதகம் ஏற்படாது. சிலர் புதிய வாகனம், நவீன பொருட்களை வாங்குவீங்க. உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு நீங்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு செல்வாக்கு உயரும். பணியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒரு நல்ல முடிவுக்கு வருங்க. அது மட்டும் இல்லாமல் அஷ்டமஸ்தானத்திற்கு குருவின் பார்வை உண்டாவதால் உங்கள் செல்வாக்கு உயரும். வரவேண்டிய பணம் வருங்க. மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்னென்ன கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 11, 12. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஆகஸ்ட் 5, 14. செய்ய வேண்டிய பரிகாரம் அழகரை வழிபட்டு வர நினைத்ததெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் நாம் கடகராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி அன்று பௌர்ணமியானது நடக்குது. இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது என்னென்ன விதமான மாற்றத்தை தரக்கூடிய பௌர்ணமியாக இருக்க போகுது. மேலும் நீங்கள் என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நான் இந்த பதிவின் மூலயமா தெளிவாக உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்குங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வரும். நன்றி.